ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன். நாம் இப்போ பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு பருவம் 2ல் இயல் 2. ஏற்கனவே நம்ம 6ஆம் வகுப்பு முதல் பருவம் முழுவதும் முடித்தாச்சு. 2ஆம் பருவத்தில் இயல் 1 முடித்தாச்சு. வீடியோ பார்க்காதவங்க போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த இயல் 2 முழுவதுமே நல்லொழுக்கம் பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். தமிழர் திருநாளோட சிறப்பு பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம். தமிழர்களின் கலை மற்றும் சிற்பக்கலை பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நாட்டுப்புற பாடல்கள் மூலமாக தமிழர்களின் நாகரிகம் மற்றும் பண்பாடு பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். மற்றும் இலக்கண பகுதியில் மயங்கொலி பிழை தெரிஞ்சுக்கிட்டு மொழியை எப்படி சரியாக பயன்படுத்துறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதோட முதல் பகுதியாக ஆசாரக்கோவை அப்படின்ற செய்யுள் பகுதி பார்க்க போகிறோம். இந்த செய்யுள் பகுதியில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நல்லொழுக்கத்தின் மூலமாக எப்படி நல்வாழ்வு பெற முடியும் அப்படின்றத இந்த செய்யுள் பகுதி விளக்கியிருக்கும். ஸோ ஆசாரக்கோவை செய்யுள் பகுதியை இயற்றியது பெருவாயின் முள்ளியார். அவரை பற்றி ஒரு சில நூற்குறிப்புகள் பார்த்துடலாம். ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். இவர் பிறந்த ஊர் கயத்தூர். ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படின்றது பொருள். இந்நூல் 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இந்நூல் 100 வெண்பாக்களை கொண்டிருக்கு. இப்போ செய்யுள் பகுதியை பற்றி ஷார்ட்டாக பார்த்துடலாம். அதாவது 8 விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் மிக சிறப்பாக வாழலாம் அப்படின்ற மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கும். என்னென்ன 8 விஷயங்கள்ன்றதை பார்த்துடலாம். நன்றி அறிதல், பிறர் செய்த உதவியை மறக்காமல் இருக்கணும். பொறையுடைமை, பிறர் செய்யும் தீங்குகளை பொறுத்துக்கிறணும். இன்சொல்லோடு, எப்பையும் இனிமையான சொற்களை மட்டுமே பேசக்கூடியவங்களாக இருக்கணும். இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை, எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாதவர்களாக இருக்கணும். கல்வியோடு, நல்ல கல்வி அறிவை பெற்றிருக்கணும். ஒப்புரவு, எல்லாரையும் எப்பையும் சமமாக நடத்தணும். ஆற்ற அறிதல் அறிவுடைமை, நல்ல ஒரு அறிவுடையவராக இருக்கணும். நல்லினத்தாரோடு நட்டல், நட்டல் அப்படின்னா நட்பு கொள்ளுதல். நல்ல எண்ணம் கொண்டவர்களோடு, நல்ல பண்புள்ளவர்களோடு நட்பு கொண்டிருக்க வேண்டும். இந்த 8ம் தான் நல்லொழுக்கத்திற்கான விதைகளாகும் அப்படின்ட்டு பெருவாயின் முள்ளியார் குறிப்பிட்டு இந்த பாடல் வரிகளில் சொல்லியிருக்காரு. ஸோ நன்றி அறிதல், பிறர் செய்த உதவியை மறக்காமல் இருக்கணும். ஒப்புரவு, எல்லோரையும் சமமாக பேணுதல். நட்டல், நட்பு கொள்ளுதல். இந்த சொல்லும் பொருளும் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக கண்மணியை கண்ணுரங்கு அப்படின்ற தாலாட்டு பாடல் பார்த்துடலாம். இந்த தாலாட்டு பாடல் மூலமாக தமிழர் பண்பாடை பற்றி சொல்லியிருப்பாங்க. குறிப்பாக சேர சோழ பாண்டிய மன்னர் பற்றி இந்த தாலாட்டு பாடலில் வந்திருக்கும். ஊர்குறிப்பு பார்த்தா தாலாட்டு அப்படின்னா வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது. தாள் அப்படின்றதுக்கு நாக்கு என்று பொருள். நம்ம நாக்கை அசைத்து பாடுவதனால அதுக்கு தாள் ப்ளஸ் ஆட்டு தாலாட்டு அப்படின்னு பெயர் பெற்றிருக்கு. குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் நம்ம எல்லா தாய்மார்களுமே பாடக்கூடியது இந்த தாலாட்டு பாடல். ஸோ இதில் முக்கியமானது தொகை சொற்களின் விளக்கம் பார்த்துடலாம். முத்தேன் அப்படின்னா என்னென்ன? கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன், முக்கணி, மா, பழா, வாழை. முத்தமிழ், இயல், இசை, நாடகம். கொசுத்தேன் அப்படின்ட்டு எதை சொல்கிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதாவது தேனீக்கள், கொசு எல்லாமே பூச்சி வகை தான். ஒரு சில தேனீக்கள் மற்றும் கொசுக்கள் உருவத்தில் மாறுபட்டிருக்கும். அதை தான் கொசுத்தேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பொதுவாக இந்த கொசுத்தேன் மண்புற்று, மரப்பொந்து, பாலடைந்த கட்டடத்தில் அதிகமாக காணப்படும். அதே மாதிரி மாமரப்பூ, சீமை கருவேலம்பூ போன்ற சிறிய பூக்களில் இருந்து கூட தேனை சேகரித்து வருமா. இதுக்கு மருத்துவ குணம் ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த தாலாட்டு பாடல் பகுதியில் இவ்வளோதான் முக்கியமான விஷயம். அடுத்ததாக தமிழர் திருநாள் பார்த்துடலாம். தமிழர் திருநாளாக பொங்கல் கொண்டாடப்படுகிறது. ஆடி திங்களில் விதை விதைப்பாங்க. தை திருநாளில் அறுவடை செய்வாங்க அப்படின்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். தை மாதத்தில் இயற்கைக்கு நன்றி சொல்லும் விதமாக தான் இந்த பொங்கல் திருவிழா கொண்டாடப்படுகிறது. அதுக்கடுத்தபடியாக போகி திருநாளோட சிறப்பு என்ன அப்படின்னா பழையன கழிதலும் புதியன புகுதலும். ஆனால் இதை எப்படி ஆரம்பத்தில் கொண்டாடியிருக்காங்க அப்படின்னா வாழ்க்கைக்கு வளம் தரும் மழை கடவுளை வழிபடும் நோக்கத்தில் தான் அந்த காலத்தில் போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டிருக்கு. அடுத்ததாக மாட்டுப்பொங்கல் அப்படி உழவர்களின் நண்பனான மாடுகளுக்கு நன்றி சொல்லும் விதமாக நம்ம கொண்டாடிட்டுருக்கோம். இந்த மாட்டுப்பொங்கலோட சிறப்பு என்ன அப்படின்னா அந்த மாட்டுப்பொங்கலுக்கு அடுத்த நாள் மாடு பிடிக்கிற ஒரு மஞ்சு விரட்டு நடைபெறும். இதை எப்படிலாம் சொல்லுவாங்க அப்படின்னா மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல் இந்த மாதிரி பெயர்களில் அழைக்கப்படுது. அதுக்கடுத்ததாக காணும் பொங்கல். இந்த காணும் பொங்கல் மாட்டுப்பொங்கலுக்கு அடுத்த நாள் கொண்டாடப்படுகிறது. இது எதுக்காக அப்படின்னா நம்ம உற்றார் உறவினர் அனைவரையும் நேரில் போய் பார்த்து சந்தோஷப்படுவாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் காணும் பொங்கல் கொண்டாடுறோம். ஆனால் காணும் பொங்கல் அப்போ இப்போ எல்லோரும் நம்ம சொந்தக்காரங்களை பார்க்க போகிறோமா அப்படின்றது தெரியலை. பட் இந்த காணும் பொங்கலோட ரீசன் இதுதான்.
அதுக்கடுத்ததான் முக்கியமான விஷயம் ஒன்று பார்த்துடலாம். அறுவடை திருநாளை தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்ம பொங்கல் திருநாளாக கொண்டாடுறோம். ஆனால் ஆந்திரா, கர்நாடகா, மராட்டியம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் மகர சங்கராந்தி அப்படின்ற பேரில் கொண்டாடுறாங்க. பஞ்சாப் மாநிலத்தில் லோரி என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது. குஜராத் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் உத்தராயன் என்ற பெயரில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்னொன்று பார்த்துக்கோங்க, திருவள்ளுவர் கிமு பொது ஆண்டுக்கு முன் 31ஆம் நூற்றாண்டில் பிறந்தவர். எனவே திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டுடன் 31ஐ கூட்டிக் கொள்ள வேண்டும். ஸோ நடைமுறை ஆண்டுடன் எத்தனை ஆண்டை கூட்டினால் திருவள்ளுவர் ஆண்டு கிடைக்கும்? 31 ஆண்டு. அதே மாதிரி தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. தை 2ஆம் நாளில் திருவள்ளுவர் நாள் கொண்டாடப்படுகிறது. திருவள்ளுவர் ஆண்டு தை முதல் நாள், திருவள்ளுவர் நாள் தை 2ஆம் நாள். ஓகேவா? கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நெக்ஸ்ட்டு இந்த மனம் கவரும் மாமல்லபுரம் லெசனில் ஒரு சில முக்கியமான விஷயங்களை மட்டும் பார்த்துடலாம். பல்லவ மன்னனோட பெயர் நரசிம்மவர்மன். அவர் மற்போரில் சிறந்து விளங்குறனால அவருக்கு மாமல்லன் அப்படின்ற பெயர் சூட்டியிருக்காங்க. அவரோட பேரில் தான் இந்த ஊருக்கு மாமல்லபுரம் அப்படின்ற பெயர் வந்துச்சு. மாமல்லபுரத்தில் சிறப்பு என்ன அப்படின்னா, ஒரே பாறையில் செதுக்கி செய்யப்பட்ட ரதம் போன்ற வடிவத்தில் ஒரு கோயில் இருக்கும். அது ஒரு தேர் போன்ற வடிவத்தில் இருக்கிறனால அதை ரத கோயில் அப்படின்னு அழைக்கிறாங்க. மொத்தமாக அங்கே 5 ரத கோயில் இருக்கிறனால அதுக்கு பஞ்சபாண்டவர் ரதம் அப்படின்ட்டு பேர் பெற்றிருக்கு. ஸோ பஞ்சபாண்டவர் ரதம் அமைந்துள்ள இடம் மாமல்லபுரம். அதே மாதிரி 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர் யார் அப்படின்னு கேட்டால் முதலாம் நரசிம்மவர்மன். நரசிம்மவர்மன் தந்தை பேர் என்ன அப்படின்னா முதலாம் மகேந்திரவர்மன். இவ்வளோதான் குறிப்பிடத்தக்க விஷயம். மாமல்லபுர சிற்பங்கள் எத்தனை தலைமுறைகளாக உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 4 தலைமுறைகளாக உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக அங்கே இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா அர்ச்சுனன் தபசு அப்படின்ற சிலை இருக்குது. அர்ச்சுனன் தபசு அப்படின்ற எதுக்கு பேர் வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஒரே கல்லில் ஒரே பாறையில் 150க்கு மேற்பட்ட சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு. இந்த சிற்பங்களுக்கு புடைப்பு சிற்பங்கள் அப்படின்ட்டு பெயர். ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னா, அதில் ஒருத்தர் மட்டும் கண்ணை மூடி 2 கைகளையும் உயர்த்தி வணங்குறது போல் ஒரு சிற்பம் இருக்கும். அவரோட உடல் மெலிந்து எலும்பும் நரம்புமாக வெளியே தெரிவது போல் ரொம்ப அழகாக செதுக்கியிருப்பாங்க. ஸோ அந்த காட்சியை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அர்ச்சுனன் தவம் செய்யும் காட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிற்பம் இருக்கிறனால தான் இந்த பாறைக்கு அர்ச்சுனன் தபசு அப்படின்ட்டு பேர். இதை பகீரதன் தவம் அப்படின்ட்டு இன்னொரு பேரும் சொல்லி கூப்பிடுறாங்க. அர்ச்சுனன் தபசு பாறைக்கு மற்றொரு பெயர் பகீரதன் தவம். அதே மாதிரி ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள இடமும் மாமல்லபுரம் தான். தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம் எது அப்படின்னா மாமல்லபுரம். இவ்வளோதான் இந்த பாடத்தில் முக்கியமான விஷயம். வேறு ஒன்றும் அவ்வளோவா முக்கியமாக இல்லை. அடுத்ததாக நம்ம மயங்கொலி பிழைனா என்னன்றதை பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது மயங்கொலிகள்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த எழுத்துக்களை பாருங்கள். நா, 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 ரா, ரா, லா, ரா, ரா. ஸோ இந்த எழுத்துக்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் உச்சரிக்கப்படுற மாதிரி இருக்கும். ஆனால் சொற்கள் அமைக்கும் போது இதில் மாறுபாடு ஏற்படும். இந்த மாதிரி சின்ன வேறுபாடு ஏற்படுறதுனால பொருள் மாறுபடுறது தான் மயங்கொலிகள் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இந்த நா பாருங்க, மனம், மனம். ஸோ இந்த மனம் நறுமணம், இந்த மனம் உள்ளம். ஸோ இந்த எழுத்துக்கள் இரண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் உச்சரிக்கப்படுற மாதிரி இருக்குது. ஆனால் சின்ன ஒரு வேறுபாடுனால பொருள் முழுவதுமே மாறுபடுது. இந்த நாவை நம்ம உச்சரிக்கும் போது நம்ம நாக்கோட நுனிப்பகுதி மேல்முரசின் உள்பகுதியை தொடுற மாதிரி இருக்கணும். நா. இந்த நா உச்சரிக்கும் போது நம்ம நாக்கோட நுனிப்பகுதி மேல்முரசின் நடுப்பகுதியை தொடுற மாதிரி இருக்கணும். நா. இந்த நாக்கு நாக்கோட நுனிப்பகுதி மேல்முரசின் பற்களுக்கு பக்கத்தில் தொடுற மாதிரி இருக்கணும். நா. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வித்தியாசம் உள்ள இந்த எழுத்துக்களை மயங்கொலிகள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த நா, நா, நா இந்த 3 எழுத்துக்களுக்கும் இணை எழுத்துக்கள் பார்த்துடலாம். ஸோ எப்படி வரும்னு பாருங்கள். வண்டி, நண்டு. அப்போது இன்னோட இணை எழுத்தாக இட்டு வர்றனால டன்னகரம் அப்படின்ட்டு சொல்கிறோம். இந்த இன்னோட இணை எழுத்தாக இத்து வந்துடும். பந்தம், தந்தம் இந்த மாதிரி இதை தன்னகரம் அப்படின்ட்டு குறிப்பிட்டு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் இன்னோட இணை எழுத்தாக இர் இருக்குது. மன்றம், நன்றி இதை ரன்னகரம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லப்படுது. ஸோ நா, நா, நா
இதோட இணை எழுத்துக்கள் டா த ரா. இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க முக்கியமாக. அதுக்கடுத்ததாக இந்த லா 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 எப்படி உச்சரிக்கணுன்றதை பாருங்கள். இந்த லாக்கு நாக்கோட நுனி பகுதி பல்லுக்கு பக்கத்தில் படணும் லா. இந்த லாக்கு நாக்கோட நுனி பகுதி மேல்முரசின் நடுப்பகுதியை தொடணும், அப்போ லா கிடைக்கும். அதுக்கடுத்தபடியாக இந்த லாவை நாக்கை நல்லா மழித்து உள்பகுதியை மேல்முரசின் உள்பகுதியை தொடும்போது வர்ற சவுண்டு தான் லா. இந்த மூன்றுமே உச்சரிப்புக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் சிறு வேறுபாடு இருக்கிறனால இதுவும் மயங்கொலிகளில் சேருது. இந்த லாக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா, இந்த லா வா மாதிரியே இருக்கிறதுனால வகர லகரம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த லாவை சொல்லும்போது நான் சொல்கிற மாதிரி இருக்கும், அதனால் இதை நகர லகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லா மாவை ஒத்திருக்கிறனால மகர லகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு பேர் சிறப்பு லகரம் அப்படின்ற இன்னொரு பேரும் இருக்குது. அதுக்கடுத்ததான் ரா ரா. இந்த ரா இந்த ராக்கு நாவின் நுனிப்பகுதி மேல்வாயின் முதல் பகுதியை தொடணும். இந்த ராக்கு நாவின் நுனிப்பகுதி மேல் பகுதியின் மையப்பகுதியை உரசுறதுனால வர்றது தான் ரா. இவ்வளோதான் மயங்கொலி பிழைகள். சின்ன ஒரு உச்சரிப்பின் வித்தியாசத்தால் பொருள் மாறுபடக்கூடிய எழுத்துக்களை மயங்கொலிகள் அப்படின்னு சொல்கிறோம்.